ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 டே 75 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 75 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய பல பேருக்குமே இந்த பிக் பாஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கனவு மேடை மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் மாறிடும், நம்மளுடைய டேலண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படின்ற கனவோட தான் ஒவ்வொருத்தருமே உள்ளே போகிறாங்க. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா, அந்த 100 டேஸில் அவங்களுடைய பிஹேவியர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க கேம் விளையாட கூடிய அந்த விதமாக இருந்தாலும் சரி, அதை வச்சு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஸோ அதை தாண்டி அவங்க பண்ணக்கூடிய அவங்களுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்க கேரக்டர் அவங்க என்ன மாதிரி வெளிக்கட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்கள ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்ற எல்லாமே அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு சீசனுக்கு அப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு சீசனில் உள்ளே போகக்கூடிய எல்லாத்துக்குமே பிக் பாஸ் ஹவுஸில் என்ன மாதிரி இருந்தோம் அப்படின்னா, இங்கே என்ன மாதிரி ப்ரெடிக்ட் ஆகும், என்ன மாதிரி வெளியே தெரியும் அப்படின்றது எல்லாமே தெரியும். பட் உள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 or 2 வீக்கு பார்த்தோன்னா ரொம்ப டீசெண்டாக நடந்துக்குவாங்க, நல்லவங்க மாதிரி நடந்துக்குவாங்க, எல்லாமே இருக்கும். பட் ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ஒரிஜினல் கலர் இருக்கு இல்லையா, அதாவது அவங்க யார், அவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன, அவங்களுக்கு கோவம் இருந்தால் எப்படி பேசுவாங்க, ஹாப்பியாக இருந்தால் எப்படி பேசுவாங்க, அவங்க சேடாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அவங்க எதுக்கெல்லாம் அழுவாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலுமே ஆஃப்டர் 40 டேஸ்க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அது வெளியே வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தான் ஒவ்வொரு சீசனுமே பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஏன்னா பழைய சீசன்ஸ்லாம் பார்த்துட்டு இதாண்டா கேம், நம்ம இப்படி விளாண்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸுமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது இல்லையா. ஏன்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் விளையாண்ட கேம் அப்படின்றத இன்னொருத்தர் வந்துட்டு விளையாடி காட்டுற மாதிரி இருக்கும். பட் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர் எந்திரிச்சு வந்து அந்த ஆஃப்டர் 40 டேஸ்க்கு அப்புறமா கேம் விளையாடுறதுனால தான் பிக் பாஸ் எல்லா சீசன்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டே 75 அப்படின்றதுனால ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே அவங்களுடைய எமோஷன் சைட்ஸ் அப்படின்றத தான் காட்டியிருந்தாங்க. ஏன்னா இந்த 75 நாள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். பலகட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்ததுலேருந்தே சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு, ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்ததுலேருந்தே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு, ஒரு சிலர் எதுக்காக இந்த வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்திருக்காங்க, ஒரு சிலர் என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் வெளியே தெரியாமல் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்சனாலிட்டிஸ் அப்படின்றது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா டே 75 ரிவ்யூ பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் உள்ளே வரும்போது என்ன மாதிரி இருந்தாங்க, டே 75 என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறோம். ஸோ இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவர் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் தூங்கிட்டு இருந்ததுனால அவருடைய தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாய் குறைச்சி எழுப்பி விட்டுருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமாவே சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசாக எதுவுமே நடக்கல. இந்த டாமினஸ் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க் அப்படின்றது நடந்துருச்சு, அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுமே அவங்களுடைய எமோஷன் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 75th டே அப்படின்றது ஆயிடுச்சு. இதில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட உள்ளே வந்தேன், எதுக்காக உள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ரவீனா இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய மைக்கை வந்து பத்திரமா வச்சுக்காம அவங்களுடைய மைக் அப்படின்றத ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அது யூஸே ஆகாத சுச்சுவேஷனுக்கு தள்ளியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொறுத்து பார்த்த பிக் பாஸ் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு ஃபன் கண்டென்ட் அப்படின்றது தர மாதிரி தரல, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஒரு ஃபன்னான கண்டென்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிடுச்சு, அதுக்கு வந்துட்டு இறுதி ஊர்வலம் நடத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே ஃபன்னான ஒரு கான்செப்ட் அப்படின்றதுல அதை எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தவிர பெருசாக சொல்கிற அளவுக்கு டே 75 எதுவும் இல்லை அப்படின்னாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேல உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்ததே தலைவர் கூல் சுரேஷ் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உள்ளே வந்தது இந்த 75 நாளில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்தப்போ இவரெல்லாம் என்னடா பெருசாக கேம் ஆட போகிறாரு, இவருக்கு என்ன தெரிய போகுது, இவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜிபி முத்து மாதிரி இருப்பாரு, அப்புறம் திடீர்னு சடனாக கிளம்பி வெளியே போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எப்படி தெளிவாக பேசணும், எந்தெந்த இடத்துல எப்படி தெளிவாக கேம் ஆடணும் அப்படின்றத இந்த 75 நாளில் கூல் சுரேஷ் கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 75 நாளில் அவருக்கு அந்த விஷயம் அப்படின்றத தெரிஞ்சு கரெக்டாக பண்ணதுனால தான் இன்னுமே அவரை உள்ளே வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம புள்ளி கேங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுடைய 75 நாள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 2 பேத்துக்கும் தனித்தனியான கேம் அப்படின்றது எப்பயுமே இருந்தது கிடையாது. உடனே அவங்க சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காதீங்க, அவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் கேம் விளையாடுறாங்க. பட் அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றத பார்த்தோம்னா 90% ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இவங்க சொல்றது அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்றது இவங்க கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 75 நாளில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 நாள், அதாவது வீக்கெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 55 நாள் அவங்க விளையாண்டதை வச்சு ஒரு 6-7 வீக்கெண்டில் பார்த்தோம் அப்படின்னா படு பயங்கரமாக கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவரால் வான் பண்ணப்பட்ட
பண்ணப்பட்டாங்க. இதுதான் அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா மாயா இருக்காங்க இல்லையா, ஓகே எங்களை வச்சு வீக்கெண்டில் செய்வீங்க, அதை வச்சு கைத்தட்டு வாங்கிக்குவீங்க, வாங்கிக்கங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. பட் இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தின வீக்லேயே இருந்தாலும் சரி, மாயா அவங்களுடைய கேம் அப்படின்றத அப்படியே அண்டர் பிளே பண்ண ஆரம்பிச்சு அவங்களுடைய கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதில் பாசிட்டிவ்ல மேலே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே பூர்ணிமாவும் பார்த்தோம் அப்படின்னா அதே வே அப்படின்றத பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்த நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 10 வாரமா இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு வாரத்தில அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அனதர் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, மாயா பூர்ணிமா வந்துட்டு எப்படியோ அதே மாதிரி தான் மணி ரவீனா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேர்த்த பொறுத்த வரைக்குமே உள்ளே வந்ததுலேருந்து அவங்க எந்த பெரிய பிரச்சனைக்கும் போனதும் கிடையாது, இவங்களால எந்த பெரிய பிரச்சனையும் வந்ததும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல பிரச்சனை வருது, அந்த இடத்துல ரவீனா இருக்காங்க அப்படின்னாலே செல்லம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா அந்த இடத்துலேருந்து முதல்ல கூட்டிட்டு போறது தான் மணியோட வேலையாவே இருக்கும். ஸோ இப்படி இவங்களுடைய கேம் அப்படின்றதுமே பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்த நாள்லேருந்து 75வது நாள் வரைக்குமே எந்த பெரிய சண்டை சச்சரவு பாசிட்டிவ் நெகட்டிவ் அது எதுவுமே இல்லாமல் ஒரே நேரான கோட்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க சைடு புள்ளி கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு சைடில் தினேஷ் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து பிரச்சனையை தட்டி கேட்கவும் மாட்டாங்க. நமக்கு இதுக்கப்போ பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் விளாடுவாங்க. மற்றபடி எதுவுமே பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்ம விஷ்ணு விஜய் நிக்சன் இவங்க 2 பேருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களை வந்துட்டு யாராவது சீண்டி விடாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு அமைதியாக செவனேன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் யாராவது அவங்கள தொட்டுட்டாங்க அப்படின்னா வீம்புக்குன்னு வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு செய்கிறேன் அப்படின்ற பேரில் அவங்க செய்கிறது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிக்சன் உள்ளே வந்தப்போ ரொம்ப ஃபயரான கேம் அப்படின்றத ஆடினாரு. பட் ஆஃப்டர் ஐஷு இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே கான்சன்ட்ரேட் அப்படின்றத பண்ணிட்டு கேமை கோட்டை விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் இருக்கு இல்லையா, கமல் நிற்க வச்சு கேள்வி கேட்குற வரைக்குமே ரொம்ப அக்ரெசிவான கேம் பிளே அப்படின்றத ஆடிக்கிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மனசு உடஞ்சி வேற ஒரு விஷ்ணு விஜயா மாறி நிற்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். விசித்ராவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்தப்போ சீரியஸாக அவங்க சொன்ன பாயிண்ட் தான், இந்த மாதிரி ஒரு 1 or 2 வீக்ஸ் இருப்பாங்க, மிஞ்சி போனால் ஒரு 4 வாரம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க இங்கே இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக மாறி நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் டைட்டில் வின்னர் ரேஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக கூட அவங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒயில்ட் கார்டில் உள்ளே வந்தவங்க தான். தினேஷாக இருந்தாலும் சரி, அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி. ஸோ இவங்க 2 பேருமே ஒயில்ட் கார்டில் உள்ளே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, 2 பேருமே உள்ளே வந்து ஒரு 1 வீக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டாங்க, அது முக்கியமாக அதிகப்படியாக புள்ளி பண்ணப்பட்டாங்க அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக 2 பேருமே 2 துருவமாக மாறி நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் வர்மா நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, விஜயை பொறுத்த வரைக்குமே ஆல்ரெடி வெளியே போன ஒரு கண்டஸ்டன்ட் தான். மறுபடியும் அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுத்து சரி ஓகேப்பா போய் விளையாடுங்க அப்படின்றது சொல்லப்பட்டுச்சு. ஸோ அப்படி போய் அவருக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படின்றத அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயராக கேம் பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஃபயர் இல்லாமல் ஒரு வாரி கேம் பிளே அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைட்டில் வின்னர் சரவண விக்ரம். ஸோ அவர் எதுவுமே பண்ணல, எப்படி இந்த 10 வாரம் வந்தாருன்னு தெரியல, எப்படி இந்த 75 நாள் வந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனமாக இருந்தாலும் சரி, நிறைய கிரிட்டிசிஸாக இருந்தாலும் சரி அவர் மேலே வைக்கப்படுது. பட் அதுக்கு அவர் போட்ட எஃபோர்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு அவர் பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 75வது நாளில் அவங்க ஃபஸ்ட் டேல இருந்த சேஞ்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 76 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.